இலங்கைக்கு சீனா வைத்த செக் 9 ஒப்பந்தங்களில் கைச்சாத்து. ரணிலின் புதிய நகர்வால் அதிர்ச்சியில் இந்தியாவின் ட்ரோ. தமிழர்கள் உட்பட 28,000 பேரை அதிரடியாக நாடு கடத்த உத்தரவு. யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கில் 3வது இராணுவ முகாமும் முற்றாக விடுவிக்கப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசங்களில் காணி விடுவிப்பானது கடந்த 10ஆம் திகதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த நடவடிக்கையானது இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்படி வரத்தலை விளான் கிராம சேவையாளர் பிரிவில் ஸ்ரீலங்கா லைட் இன்பினிட்ரி படைப்பிரிவினர் கொண்டிருந்த 21 குடும்பங்களுக்கு சொந்தமான 23.36 ஏக்கர் காணி முற்றாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் முழுமையாக விடுவிக்கப்பட்டு கிராம சேவையாளர் பிரிவாக வரத்தலை விளான் கிராம அலுவலர் பிரிவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் 9 புதிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடும் நிகழ்வு நேற்று சீன பிரதமர் லீ ஹியாங் மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் இடம்பெற்றது. தியனன்மென் சதுக்கத்தில் உள்ள நினைவிடத்தில் பிரதமர் இன்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் சீன ராணுவத்தினரின் மரியாதையை பெற்றுக்கொண்ட பின்னர் இருதரப்பு கலந்துரையாடல்களும் ஆரம்பமாகின்றன. பின்னர் பெய்ஜிங்கில் உள்ள கிரேட் ஹாலில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையின் போது பொருளாதார ஒத்துழைப்புடன் சமூக கலாச்சார கல்வி மற்றும் விவசாய துறைகளில் ஒட்டுமொத்த ஒத்துழைப்பையும் அதிகரிப்பது குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள 9 புரிந்துணர்வு உடன்படிக்கைகளினூடாக இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பின் புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப்படும் என இரு நாட்டு பிரதமர்களும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இலங்கையின் சார்பில் பிரதமரின் செயலாளர் அனுர திசாநாயக்கவும் சீனா சார்பில் 9 அமைச்சுக்களின் செயலாளர்களும் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டனர். இந்த நிகழ்வில் சீன மக்கள் குடியரசின் அமைச்சர்கள் இலங்கை ராஜாங்க அமைச்சர்களான ஷெஹான் சேமசிங்க, அசோக பிரியந்த, நாடாளுமன்ற உறுப்பினர் யாதாமினி குணவர்த்தன உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராக நாமல் ராஜபக்ஷ நியமிக்கப்பட்டுள்ளார். அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று பிற்பகல் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்றது. குறித்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ராஜாங்க அமைச்சர் டி.வி. ஜானக இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இதற்கு முன்னராக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராக முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ பதவி வகித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமை அதிகாரியும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான சாகல ரத்னநாயக்க உள்ளிட்ட குழுவினர் இன்று இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ளனர். இந்தியாவுடன் ஏற்படுத்தப்பட உள்ள தரைவழி தொடர்பு குறித்து கலந்துரையாடுவதற்காகவே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாளைய தினம் புதுடெல்லியில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த தூதுக்குழுவில் போக்குவரத்து மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர்கள், தொடருந்து திணைக்கள பொது முகாமையாளர், சுங்க திணைக்களத்தின் பொது இயக்குனர் மற்றும் தலைமை பணியாளர் அலுவலகத்தின் பொது இயக்குனர் ஆகியோர் அடங்குகின்றனர். மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு சமர்ப்பித்த அறிக்கைகளையும் கலந்துரையாடலுக்கு தூதுக்குழுவினர் தங்களுடன் எடுத்து செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு வாக்குமூலம் வழங்க சென்றிருந்த முன்னாள் போராளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா தோணிக்கல் பகுதியில் வசிக்கும் போராளிகள் நலன்புரி சங்க தலைவர் சில்வநாயகம் அரவிந்தன் என்பவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் கடந்த 12ஆம் திகதி கொழும்பில் உள்ள பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு வாக்குமூலம் வழங்க அழைக்கப்பட்டிருந்தார். எனினும் அன்றைய தினம் அவர் வாக்குமூலம் வழங்க செல்லாத காரணத்தால் நேற்று மீண்டும் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்யும் வகையில் முகநூலில் அவர் பதிவிட்டிருந்தார் என்று பயங்கரவாத விசாரணை பிரிவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மைத்திரி மூலம் அடிக்கப்பட்ட சுனாமியானது இந்திய ரோ அமைப்பு எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுக்கப்பட்ட அதிர்ச்சி என அரசியல் ஆய்வாளர் எம். நிலாம்டீன் தெரிவித்துள்ளார்.
ஊடக நிகழ்ச்சிக்கு வழங்கிய காணொளியின் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தான் தோல்வியடையும் ஒரு தேர்தலுக்கு ரணில் செல்ல மாட்டார். ஏதாவது ஒரு துரும்பை வைத்துக்கொண்டு அவர் தேர்தலுக்கு தயாராகின்றார். சாகல ரத்னநாயக்கு சீனா போகின்றார். வரும் வழியில் இந்திய உயர்மட்டங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போகின்றார். பொதுவாக சொல்லப்போனால் 9.0 தாண்டிய மிகப்பெரிய சுனாமி அலையொன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன மூலம் அடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மொட்டு கட்சி பலத்த பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது. அப்படியே மொட்டு கட்சி இம்முறை வெற்றி பெறுமாக இருந்தால் ரணிலால் இனி எப்போதுமே ஜனாதிபதியாக முடியாது. இந்திய ரோவிற்கும் ஒரு பின்னடைவு, மொட்டு கட்சிக்கும் ஒரு பின்னடைவு என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பு ரீதியாக அதிபர் தேர்தல் இவருடன் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் நடத்தப்படும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சரவை அமைச்சர்களுக்கு அதிபர் ரணில் அறிவித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அண்மையில் அதிபரினால் நியமிக்கப்பட்ட அரசியல் அமைச்சரவைக்கு இது அறிவிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 2 அமைச்சரவை கூட்டங்களிலும் ரணில் தேர்தல்கள் குறித்து ஆலோசித்ததாகவும் திட்டமிட்டபடி அதிபர் தேர்தல் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாத போதிலும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. கனேடிய விமான நிலையங்களில் புகலிடம் கோருவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கனடா எல்லை சேவைகள் முகவரகம் தெரிவித்துள்ளது. மோன்ட்ரியல், ட்ரியூடியோ மற்றும் டொரண்டோ பியர்சன் விமான நிலையங்களில் அதிகளவான வெளிநாட்டவர்கள் புகலிடம் கோரியுள்ளனர். கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் சென்றுள்ள பல தமிழர்கள் புகலிடம் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2019 முதல் 2023 வரை விமான நிலையங்களில் சுமார் 72,000 பேர் அகதிகள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இது கடந்த 5 ஆண்டு காலத்தில் கனடாவில் பதிவான அகதிகள் கோரிக்கைகளில் 18% இணையானதாகும். அண்மைய தரவுகளின்படி தமிழர்கள் உட்பட 28,000க்கும் அதிகமானவர்களின் புகலிட கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடு கடத்தப்பட உள்ளதாக கனடா எல்லை சேவைகள் முகவரகம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கில் இன்று வரை நடத்தப்பட்ட அனைத்து மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் தொடர்பிலும் விரிவான விசாரணை அறிக்கைகளை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக இலங்கையின் சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். கடந்த 2023 நவம்பரில் நடைபெற்ற நினைவேந்தல்களை தடுக்குமாறு கோரி ஓய்வு பெற்ற இலங்கை இராணுவ புலனாய்வு அதிகாரி தாக்கல் செய்த மனுவின் மீது சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் சிரேஷ்ட அரச சட்டத்தரணி ஷமிந்த விக்ரம முன்னிலையாகினார். கடந்த வாரம் நீதிமன்றம் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது பயங்கரவாத புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகள் பற்றிய முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தனது துறை உத்தேசித்துள்ளது என்று விக்ரம கூறினார். கடந்த ஆண்டு இலங்கையின் காவல்துறை மா அதிபர் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் இயக்குநரும் மாவீரர் நாளை நினைவு கூற முயற்சித்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் குறித்த மனுவை பெறுவதற்கு ஒப்புதல் அளிப்பது குறித்த பரிசீலிக்குமாறு விக்ரம நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.